அயலி சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த சீரியலில் யார்ப்பா இந்த வில்லன் வில்லி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு புதுசு புதுசாக வில்லன் வில்லி வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் ரித்திகா அப்படின்ற கேரக்டர் பண்ணுற அக்ஷிதாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரித்திகாவா ரொம்ப நல்லாவே கலக்கிட்டு வராங்க. ரித்திகா கூட பேர் பண்ணியிருக்காரு, அதாவது அக்ஷிதா கூட பேர் பண்ணியிருக்காரு சந்தோஷ். ஸோ இந்த பேரை பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம்லாம் ஆயிடுச்சு. காதலிச்சு திருமணம் நடந்தாலும் இந்த காதல் மோதல் இது எதுவுமே இல்லாம அடுத்தடுத்து வில்லத்தனம் பண்றதுலயே பிஸியா இருக்காங்க எல்லாருமே. ஒண்ணுமே நடக்காத ஒரு பேர்னா அது இந்த பேர் தான். ஸோ எதுக்கு தான் இந்த வில்லன் வில்லிகளை சேர்த்து வைக்கிறாங்கன்னே தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு சில இன்டர்வியூஸ்ல இதெல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னதான் லவ் பண்ணி நாங்க மேரேஜ் பண்ணாலும் இந்த வில்லன் வில்லியா இருக்கிறவங்களுக்கு நோ ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரொமான்டிக் ஹீரோயினா கூட வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டான ஒரு பர்சன் தான். ஸோ இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர், கர்நாடகா. இவங்களுக்கு வேர்ல்டு வைடா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஆசையா, பல மொழிகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா, அதனால தான் அங்கிருந்து இங்க வந்திருக்காங்க. இங்க வரும்போது அவங்களுக்கு தமிழ் மொழியே தெரியாம இருந்தது. ஆனா இப்போ ரொம்ப நல்லாவே பேசுறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சீரியல்ல தான் ஒரு கொடூரமான வில்லியா இருந்தாலும் இவங்க ரியல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப ஜாலி, டிராவல் ஃப்ரீக்கு, அதுக்கப்புறம் ஸ்டைலிஷா இருப்பாங்க. இது போல நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பெரிய பெரிய இந்த பிக் மார்க்கெட்ல என்னெல்லாம் நடக்குது, மார்க்கெட்னா இந்த சந்தை கிடையாது, மீடியா இண்டஸ்ட்ரியில மார்க்கெட்ல என்னெல்லாம் நடக்குது, ஸோ அதுல நம்ம எந்த அளவுக்கு முன்னேறணும், இது எல்லாத்தையுமே இவங்க லேர்ன் பண்ணி அது மூலயமா நம்ம அடுத்த லெவல் போகணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்க. அதே மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம இது வரைக்கும் வந்திருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவங்க ஒரு பிரபல நடிகருடைய மகள் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, பப்ளு இருக்காருல்ல, ஆக்டர் பப்ளு, அவங்களுடைய மகள் தானா. ஸோ இதை அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அதாவது மகள்னா ரியல் மகள், அதாவது ரியலாவும் ஒரு மகளுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனா அவர் இருந்துட்டு வராராம். கண்ணானி கண்ணின்ற சீரியல்ல அக்கா கேரக்டர் பண்ணவங்க ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இவங்க தங்கச்சி கேரக்டர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கேரக்டர் ரோல் கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம இன்னொரு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற இடத்தோடய நடிப்பாங்களாம். அப்போ அவர் சொல்லுவாராம், உனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, ஆனா சீரியல் வேற சினிமா வேற, அதனால ரெண்டுத்தையுமே ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ நீ ஒவ்வொன்றத்தையும் பார்த்து கத்துக்கிட்டு நடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பாரா. அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் இவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இவங்களும் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவரு மூலியமா இவங்களுக்கு சீரியல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சினிமா வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில வவ்வல்ஸ் அப்படின்ற மூவில அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயமா, ஏன்னா இவங்க நினைச்சது என்னன்னா ரொம்ப நாளாவே நம்ம ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வரணும் அப்படின்லாம் இவங்க நினைச்சிருக்காங்க. அதோடைய மேனிஃபெஸ்டோடைய ஒரு ரிசல்ட் தான் இது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாவே ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் சன் டிவில அழகு அப்படின்ற சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்து அந்த சீரியல்ல இவங்க மாடர்ன் ரோல் அண்ட் காலேஜ் கேர்ள் இது போல ரோல்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கும் போது தான் தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல இவங்க ஒரு வில்லி ரோலாவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அதுல ஒரு கியூட்டான ஒரு பிசினஸ் உமனா வந்த இவங்க போக போக தமிழையும் சரஸ்வதியும் பிரிக்கணும், எப்படியா தமிழ் கூட சேரணும், இது போல எண்ணத்தோட அவங்க ஒரு சில வில்லத்தனெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தோம். கொஞ்ச நாள் தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சீரியல்ல இருந்து காணாம போயிட்டாங்க. ஸோ ஆரம்பத்துல எல்லாருக்கும் நம்ம ஒரு சின்ன ரோல் நடிச்சா போதும் அப்படின்னு தோணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண அடுத்தடுத்த லெவல் போகணும்னு தான் தோணும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்க சமயத்துல ஏதாவது ஒரு ரோல் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சவங்க இப்போ நடிச்சா ஹீரோயினா மட்டும்தான் நடிப்பேன், நோ ஃபார் கேரக்டர் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ரோல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து மாடர்ன் ரோல்ஸ்லாம் பண்ணதுனால ட்ரெடிஷ்னல் ரோல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக இப்போதான் அவங்க சாரீலாம் கட்டிக்கிட்டு ரொம்ப ரொம்ப அழகாக நடிக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்களுக்கு சீரியல்ல மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த பேர் கூட சேர்ந்து தான் வில்லத்தனம்லாம் பண்றாங்க நமக்கு தெரியும். ஆனால் ரியல் லைஃப்ல இன்னும் இவங்களுக்கு மேரேஜ் ஆகல. இவங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு ஒன்று நடந்தா அது லவ் மேரேஜா தான் இருக்குமா. ஸோ இவங்க ரியல் லைஃப்ல ஒரு லவ்வபிளான பர்சன்றது இதுல இருந்தே ரொம்ப நல்லா தெரிய வருது. அதே மாதிரி இவங்களுக்கு டாக்ஸிக்கான விஷயங்கள் எதுவுமே செட் ஆகாதாம். அதுல இருந்து கண்டிப்பா மீண்டு வரணும். டாக்ஸிக்கான விஷயங்கள், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், எது இருக்கோ அது கிட்ட கூட போக மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு இவங்க ஒரு இன்னசென்ட்டான கேர்ளாம். எப்பவுமே பேஷனை நோக்கி மட்டும்தான் போகணும். பேஷன் நோக்கி போனா கண்டிப்பா அதுக்கான பலனா நமக்கு மணி எல்லாமே கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரியலா வாழ்றாங்களோ இல்லையோ இன்ஸ்டாகிராமுக்காக, கண்டென்ட்டுக்காக, யூடியூப்காக, மற்றவங்களுக்காக இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு சிலருடைய
ரியல் லைஃபையும் கெடுக்குது. ஆனா இவங்க ஒரு ஆர்டிஸ்டா இருந்தும் கூட இவங்களுக்கு ரியல் லைஃப்ல வாழ்றது தான் ரொம்ப பிடிக்குமா. இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது எல்லாமே செகண்டரி தானா. ரன்வீர் சிங் தான் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆக்டராம். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்றாங்களாம். அண்ட் நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து அட்மையர் பண்ணி ஸோ என்னென்ன விஷயங்கள் தேவையில்லை எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு பார்க்கறாங்களாம். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு நடிக்கணும்னு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, மற்ற மொழிகள்ல இருந்து வர பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவங்க அந்த வாய்ப்பை நல்ல முறையில் யூட்டிலைஸ் பண்றாங்கன்றது இதுல இருந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ இங்கேயும் நிறைய பெண்கள் இருக்காங்க வாய்ப்புக்காக. அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சொல்ல போனா இப்போ ஒரு டஸ்கி டோன் வேணும்ன்றதுக்காக ஒரு கேர்ள் மற்ற மாநிலத்துல இருந்து கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு டஸ்கி கலர்ல வந்து கலரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடிக்க வைக்கிறாங்க பெயிண்ட்லாம் பண்ணிட்டு. அந்த மாதிரி பண்ணாம ரியலா இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து டேலண்டடா இருக்கிற பர்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தா அது இன்னும் சிறப்பாக தான் இருக்கும். வில்லித்தனமா பண்ற இந்த ஒரு கியூட்டான வில்லிக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அவங்களுடைய கெரியர்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு நம்மளோட சிறு சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து யாரோட பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.